39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. ஹலோ கைஸ், திஸ் வீக் ஃபைனல் கூலி மூவி ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதில் ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே கூட அதில் சில மாஸ் எலமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. முக்கியமாக இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ஒன்றும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ லோக்கிங்கிறது எப்பயுமே இந்த இன்ட்ரோவில் உண்மையாக பிளாஸ்ட் தான் பண்ணுறாரு. அப்படி ஒரு ஃபிலிமோகிராஃபியில் வந்து டாப் 5 பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்ஸ் தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக டெஸ்டிங் இருக்கும். அண்ட் திஸ் லேஸ் ரிவ்யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். Bloody sweet. ஓகே, இந்த மாதிரி வீடியோ நான் டிஸ்க்ளைமர் கொடுப்பேன் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது என்ன மாதிரி நம்ம மொமெண்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது, அந்த சீனை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகுதுங்கிறத பொறுத்து நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை வேறு எதாவது கிடையாதுங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5th இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் எங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருந்த மாஸ்டர் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக். ஸோ இந்த இன்ட்ரோல் பிளாக் ஸ்டேஜிங் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அந்த இன்ட்ரோல் பிளாக் கூட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜேடிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாய்ஃபுல்லாக எதுவுமே சீரியஸாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். அந்த கேரக்டர்ஸுமே அப்படி தான் வடிவமைச்சு கடைசி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இன்ட்ரோவில் அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மனுஷன் ஒரு பயங்கரமான கில்ட்டில் உட்காந்துருப்பாரு. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் தான் அந்த ஃபைட்டை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்தில் இன்னும் 2 ஃபைட் சீக்வன்ஸ் முன்னாடி இருந்திருக்கும். பட் அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல இருக்கும். மனுஷன் வெறியில் உட்காந்து எல்லாரும் பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு டிஃபரன்ஸை காட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜேடிங்கிறது வேற, இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஜேடிங்கிறது வேறங்கிற ஒரு டிஃபரன்ஸை கிளியராக நோட்டா அதிலே சொல்லி இருந்திருப்பாங்க. இது கட்டுக்கட்டா அங்கே விஜய் சேதுபதி சார் இருக்குமே ஒரு மாஸ் மொமெண்ட் வச்சு அங்கேயுமே சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே 2 பேரும் பேசிக்கிற சீக்வன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம விஜய் சார் தான் ஐஎம் வெயிட்டிங் சொல்லுவார்னு எதிர்பார்க்கிற சமயத்தில் அது விஜய் சேதுபதி சாருக்கு வச்சுட்டு விஜய் சார் வெயிட் பண்ணுறா வரேன் அப்படின்னு சொல்கிறதோட முடிச்சிருந்திருப்பாங்க. அந்த மொமெண்டம்ங்கிறது உண்மையிலே சூப்பராக பில்ட் ஆயிருந்திருக்கும். அண்ட் கியூரியாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுத்துருக்கும். ஆனால் மொமெண்டம்ங்கிறது பயங்கரமாக பில்ட் ஆயிருந்திருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் 2019 ரிலீஸான கைதி படத்தில் வரக்கூடிய இன்ட்ரோல் பிளாக். இந்த இன்ட்ரோல் பிளாக்கோட ஸ்டேஜுமே நல்லா தான் இருக்கும். பிகாஸ் இதோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு எக்ஸாக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய சேசிங் சீக்வன்ஸ் படத்தில் அமைச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த சேசிங் சீக்வன்ஸ் உண்மையுமே லைக் மேசிவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் அப்படியே ஒரு காருக்குள்ள இருந்து இன்னொரு கார் வரைக்கும் கேமராவில் கொண்டு போய் காட்டுறது எல்லாமே பயங்கரமாக கட்டியிருந்திருப்பாங்க. இன்றைக்குமே அந்த படத்தை ரீவாச் பண்ணும்போது அந்த ஒரு சேசிங் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா என்னடா ஆகப்போது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே அந்த சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தப்பிச்சிட்டோம் பொழைச்சிட்டோம் நினைக்கிற சமயத்தில் இவங்க ரொம்ப நிறைய பேர் சுத்து போடும்போது இருக்கிறவங்க யாருக்குமே ஃபைட் பண்ண தெரியாது, எப்படி இங்கிருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்குள்ள எழுப்பு. அந்த கேள்விக்கு பதிலாக தான் கார்த்தி சார் அங்கே சொல்லக்கூடிய டைலாக், அதாவது 10 வருஷம் உள்ள இருந்தா தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன்னு தெரியாதுங்கிற டைலாக் அதுக்கு பதிலாக வச்சு அவங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸும் ஸ்டேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எண்டிங் பாயிண்ட்ல நம்ம கார்த்தி சாரோட சட்டையை கிழிச்சுன்னு சொல்லி ஒருத்தனை போலான்னு பொழந்துட்டு லாரிலேயே ஒருத்தனை எட்டி மிதிக்கும் போது இன்ட்ரோல் கார்டு போடுற சீக்வன்ஸ்லாம் உண்மையுமே பயங்கரமாக ஆச்சிருந்திருப்பாங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது கியூரியாசிட்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாவே ஆடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது உண்மையுமே தியேட்டர்ல பிளாஸ்டாவே இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோல் கார்டுங்கிறது 2017 ரிலீஸ் ஆன மாநகரம் இன்ட்ரோல் கார்டு. இதில் நம்ம லோகேஷ் சாரோட மொதல் படம். அண்ட் இந்த இன்ட்ரோல் கார்டு கண்டிப்பாக சில பேர் மறந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோல் கார்டு ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் இன்ட்ரோல் கார்டு சொல்லலாம். பிகாஸ் 4 பேரோட கதை போயிட்டு இருக்கும். 4 பேரோட கதையிலும் பெர்ஃபெக்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு இன்ட்ரோல் கார்டு போடுவாங்க. ஒரு பெர்ஃபெக்டான இன்ட்ரோல் கார்டாகவே அமைஞ்சிருக்கும். இதே நம்ம சந்தீப் கிஷன் அவரோட கதை பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு கேஸ் வந்து சொல்லிட்டு அவர் வேற ஒரு போறக்காக ரெடியாக இருப்பார். அங்கே அவரோட கதை கட் ஆகும். அதே மாதிரி சினிக்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் போலீஸ் பிடிச்சனால அவரோட சர்டிஃபிகேட்ங்கிறது அங்கே மாட்டிக்கும். பட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே அவருக்கான டேர்னிங் பாயிண்ட் அமையும். சார்லி சார் வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் அமையும். அண்ட் அதே மாதிரி வில்லனுங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையனை கடத்தி வச்சிருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பையன் தப்பிச்சு போயிடுவான். அங்கே அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்ல மொத்தமாக கட் பண்ணி இன்ட்ரோல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல எப்படி போக போகுது, இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இந்த தனித்தனியாக போகக்கூடிய இந்த 4 கதை அப்படிங்கிறது எப்படி ஜாயிண்ட் ஆகி ஒன்னா கோயட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியோட இருக்கும். லைக் இந்த இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது பெர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கும். இந்த கியூரியாசிட்டி இருக்கும், அந்த ஹைப்புங்கிறது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு மாஸ் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டம்ங்கிறது மட்டும் தான் மிஸ் ஆகும் தெரியும். மற்றபடி எல்லாமே பெர்ஃபெக்டாக இன்ட்ரோல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். வேணா அந்த இன்ட்ரோல் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் இன்ட்ரோல் பிளாக் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கோடி பேர் இருக்கானுங்கன்னா பேர் நடு ரோட்ல போட்டு ஒருத்தனை அடிச்சா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். நாம கேட்டிருக்கோமா சார்? இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது கண்டிப்பா சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் 2020 ரிலீஸ் ஆன லியோ மூவி. ஸோ இந்த லியோ மூவி இன்ட்ரோல் பிளாக்ங்கிறது உண்மையுமே செம்ம பிளாஸ்டா இருந்துச்சு சொல்லலாம் தியேட்டர்ல. பிகாஸ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது அங்கங்க ஃபிளாஸ் இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம கண்டுக்காம அந்த ஒரு ஃப்ளோல கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக் வரும்போது ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க. லிட்டரலி நம்ம பார்த்திபன் கேரக்டர் வந்து ஒருத்தனை கொண்டு அழுகும்போது அவன் கொண்டுங்கிற கில்ட்டில் உட்காந்துருக்கானா, இல்ல பயத்தில் உட்காந்துருக்கானா, இல்ல நான் இவ்வளவு நாள் கெட்டி காப்பதெல்லாம் முடிஞ்சு போச்சு, என் லைஃபே இதோட முடிஞ்சுங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க ரெடி பண்ற ட்ராப் யாருக்கு, ஹூ இஸ் லியோ, ஆல்டர் ஈகோன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எதுவும் இருக்கும்.
ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய குரூப் எதுக்கு லியோவை தேடி வரணும், அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருந்திருக்கானா, அவன் எப்பேற்பட்ட ஒருத்தர் நல்லவனா கெட்டவன் அண்ட் யாரோட பாஸ்ட் யாரை துரத்த போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மண்டையில் ஓடிட்டே இருந்திருக்கும். அண்ட் ஒரு மொமெண்டம் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பிளடி ஸ்வீட் டைலாக் வராது அண்ட் அந்த லியோங்கிற டைட்டில் கார்டு அங்கே வந்து அது பிளட்டாக மாறும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இண்டிகேட் ஆச்சுன்னா அடுத்து செகண்ட் ஹாஃப்ங்கிறது தான் செம்ம வயலன்ஸாக இருக்க போது, ஒரு வயலண்டான செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்க போகிறோங்கிற ஒரு ஃபீலில் செம்ம ஹைப்பில் போன சொல்லலாம். இந்த படத்தில் ட்ரையல் கொடுத்த ஹைப்போட இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக் கொடுத்த ஹைப் தான் அதிகமாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்க்கு. பட் இதுதான் இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்லுவேன். ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் சொல்லிட்டேன், மைனஸாக என்ன இருந்துச்சுன்னா இந்த இன்ட்ரோல் பிளாக் கொடுத்த அந்த ஒரு ஹைப் மொமெண்ட்டை இதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல எங்கேயுமே லோக்கியால கொடுக்க முடியலங்கிறதா ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். ஃபைனலி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெரிய கம்சர் விஷயம் இல்லை, கண்டிப்பாக எல்லாமே கெஸ் பண்ணிருப்பீங்க. கோரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் 2020 ரிலீஸ் ஆயிருந்த விக்ரம். ஸோ அந்த படம் ஒன் ஆஃப் த பீக்ஸ் இன்டர்வல் பிளாக்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சீனை இன்டர்வல் வச்சிருந்திருப்பாங்க, அங்கே தான் அந்த படம் கொஞ்சம் தனித்து நின்றுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பெருசாக எங்கேயுமே ஹீரோ இருக்க மாட்டார், ஃபகத் ஃபாசிலே வச்சு அந்த படத்தை கொண்டு போய் தருவாங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் அந்த படத்தில் செகண்ட் ஹீரோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அந்த படத்தை அந்த மாதிரி மூவ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை நம்மளால பார்க்கும்போது அது ஏற்றுக்கவும் முடிஞ்சது, கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தால் மோகோபாட் சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை முடிச்சுட்டு அங்கே ஒரு ரிவிலிங் சீக்வன்ஸ் வச்சதெல்லாம் பயங்கரம். அண்ட் அதுவுமே அங்கே அனிருத்துடைய மியூசிக் இன்னொரு படி மேலே ஏற்றி நின்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து எல்லா படத்துலையுமே அந்த கைதியன் மாநகரத்தை தவிர்த்து அனிருத்துடைய மியூசிக் ஒரு படி அந்த எல்லா இன்டர்வல் பிளாக்குமே மேல் தேத்தி வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இன்னொரு அந்த இன்டர்வல் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா அந்த படத்தில் கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படுத்தி ஏகப்பட்ட கேள்விகளையும் ஏற்படுத்தி ஹைப்பாக தான் விட்டுச்சு. ஆனால் அந்த ஹைப்பையும் கியூரியாசிட்டியும் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டு சொல்லலாம். முக்கியமாக இந்த ரோலக்ஸ்ங்கிறது கேமியோ அப்படிங்கிறது தான் உண்மையுமே இந்த படத்தில் ஓவரால் ஹைப்பாக கொடுத்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் கொடுத்த அந்த ஒரு ஹைப்பை அந்த ரோலக்ஸை வச்சு அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதனால ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவியாக அமைஞ்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, வீடியோ ஃபீலிங் கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில இன்ட்ரோ பிளாக்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், நீங்கள் ரொம்ப சில இன்ட்ரோ பிளாக்ஸ் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் உங்களோட ஆர்டர் என்னங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வழக்கமாக சொல்கிறது அந்த வீடியோஸ் தாட்ஸாக இல்லை ஃப்ளாஸ் தான் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்போங்க. அடுத்தது வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். நான் வழக்கமாக சொல்கிறது வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா?